136 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் 6 சந்திரனையும் நட்சத்திரனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம். நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய சத்துருக்களின் சங்கீதம் 136 93வது சங்கீத பகுதியில் நாங்கள் தியானிக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை சங்கீதம் ஒழுக்க அவர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறாரு, அவரை போல ஒருவரும் இல்லை என்பதை நிரூபிக்கும் பண்ணலாம். சங்கீதம் முழுக்க தொடக்கத்திலிருந்து என்ன பண்ணுவோம், அவருடைய ஜனங்களுக்கு அவர் பாராட்டின தயவு இந்த சங்கீத பகுதியில இருக்கு. இஸ்ரவேலை தனக்கு ரொம்ப விருப்பமாய் வைத்திருந்த ஜனம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த வல்லமையான பராக்கிரமான காரியங்களை இந்த சங்கீதம் முழுக்க நீங்க பார்க்க முடியும். அவங்க ஒரு பகுதி, இந்த தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. நம்முடைய தாழ்மையில நினைக்கக்கூடிய தெய்வம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தாழ்மையில நம்ம நினைக்கக்கூடியவா.
வேதத்துல ஏராளமானவர்களுக்கு அவருடைய தாழ்மையான சூழ்நிலையில, அவருடைய பிரச்சனையான சூழ்நிலையில அவர் என்ன பண்ணிருக்கிறார்? நினைத்தருள் இருக்கிறார். ஆமென். என்ன பண்ணணுமா? அவர் நினைவு கூறுகிறார். ஆமென். நம்மை அவர் நினைக்கிறவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 30:22 பாருங்க. ராகேலை அவர் என்ன பண்றார்? நினைக்கிறார். ஏன் நினைக்கிறார்? அவருடைய சூழல் அந்த மாதிரி இருக்கு. அவர் என்ன இல்ல, என்ன பண்றாரு? பிள்ளை இல்லாம இருக்கு. அதை நிமித்தம் அவர் ரொம்ப என்ன பண்றார்? வருத்தப்படுறார். ரொம்ப மன வருத்தப்படுறார். ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் அந்த சூழலை கத்தர் என்ன பண்றாரு? தாழ்மையான அந்த சூழல்ல கத்தர் வைக்கிறார். அதே போல பாருங்க, யாத்திராக்கு 32 சில ஜனங்களை அழிக்காதபடிக்கு என்ன பண்றாரு? அவர் உடன்படிக்கையை என்ன பண்றாங்க? நினைத்தவர்கள் மோசை கேட்கிறார். வணங்கா கழுத்துடைய ஜனங்களா இருக்காங்க, இவங்க நான் என்ன பண்ண போறேன்? அழிச்சு போட போறேன்னு சொல்லும் பொழுது, நீங்க ஒன்பதாக்களுக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கை நினைவு போடுங்க அப்படின்னு கேட்டு என்ன பண்றாங்க? அவர் நினைவு அங்க பாருங்க, ஒரு தாழ்மையா இருக்குதா? ஒரு பிரச்சனை அப்படி இருக்கு, தாழ்மையா இருக்கிறாரு இல்ல, அவங்க சூழல் ரொம்ப நல்லா இருக்குது, கீழ் நிலைமையா இருக்குது, ஒரு மேன்மையான காரியம் அவங்களுக்கு இல்லாம இருக்குது. அப்பா அவங்க நினைக்கிறாரு, இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெறுப்பு இருக்கு, உங்களுக்கு தாழ்மையே கிடையாது, பயங்கரமா நம்ம புரட்டாட்டம் பண்றாங்க, பயங்கர தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்க. இவங்க என்ன பண்றாரு? இவங்கள சிவந்த சமுத்திரத்தை கலந்து கொண்டு வர்றாரு. சங்கீதம் முடிச்சு நம்ம அதெல்லாம் பார்க்கணும். புரியுங்களா? என்ன பண்றாரு? வணங்கா கழுப்புடைய ஜனங்களா இருக்கு, நான் என்ன பண்ணிடுவேன்? ஆனா முன்பாக ஒருத்தர் என்ன பண்றாரு? தன்னை தாழ்த்துறாரு. மோசே தன்னை தாழ்த்தி என்ன பண்றாரு? நினைச்சு பாருங்க, உடன்படிக்கை நினைச்சு பாருங்க அப்படின்னும் போது அங்கேயும் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு? அவங்க அழிக்காதவர்களுக்கு விட்டு விடுகிறார். அவர் நிறைவுயா. அதே போல நியாயாதிபதி புத்தகத்துல 16வது 28 சிம்சோனை நினைத்தவர். அவர் அப்படிதான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். ஆனால் அவருக்கு பிரதிஷ்டை வீட்டு நடக்கிறாரு. அதற்கு அவர் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சஞ்சலம், பிரச்சனை, அவமானம், தூக்கம், இது எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இப்ப கேட்கிறான். நினைத்தவருங்க அங்கே என்ன பண்றாரு? அவர் பார்க்கிறார், ஆண்மையை நோக்கி பார்க்கிறார். சரி, இங்கே என்ன பண்றாரு? கிருபையாய் மறந்துகிறார். அதே போல ஒன்று சாப்பிடு 1:19 அண்ணாவுடைய தாழ்ச்சியில என்ன பண்றாரு? ரொம்ப பிள்ளை இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதா? அங்கே என்ன பண்றாரு? அண்ணாவை நினைக்க ஏராளமான ஆட்களை இடத்துல பார்க்கலாம். ராஜாக்கள் 20 பார்த்தீங்கன்னா இசைக்கு ராஜாவை என்ன பண்றாரு? வாய்ப்பு 4 முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு போது அவன் அதே போலதான் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்றாரு? தாழ்த்தும் பொழுது உடனடியாக அவருக்கு ஒரு 15 வருஷம் என்ன பண்றாரு? நினைவு கூடாது. அவன் காலத்துல அவன் செஞ்சிருந்த தேவன் என்ன பண்றாரு?
அந்த தாழ்மையில நினைக்கிறவங்க நம்ம ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நினைவு கொள்கிறது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க தாழ்மையில இருக்கிறீங்கன்னா நேரம் வந்து நம்ம பண்றோம். உங்களுக்கு புரியுது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா, அவர் உங்களை நினைப்பார் அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்க மேல ஒரு திரும்ப என்ன இருக்குது, திரும்ப இருக்குது. பிரச்சனை யார் யாரையும் தேடுவோம்ல, யாரையும் தேடுவோம். வெளியே உங்களுக்கு யாரும் பண்ண முடியாது. நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு ஓடி இருக்கீங்க, கூட வெளியே இருக்கலாம், மற்றவங்க கூட ஏளனமா பார்ப்பாங்க. வெந்த புள்ள ஏறி மறுத்து என்ன பண்ணுவாங்க, வேலை பைப் வளர்க்க அப்படி இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அந்த தேவன் உங்களை நினைப்பாரு. அந்த நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்க மேல இருக்கிற ஒரு இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இருக்கு, இப்போ பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு, உங்களுடைய இந்த சிறுமையிலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு, உங்களுடைய சூழ்நிலை மாறுவதற்கு, அதை மாற்றுவதற்கும் நினைப்பதற்கும் கூட வருவதற்கும் உங்களை அறிந்து கொள்வதற்கும் ஒரு தேவன் இருக்கிறார். தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவருக்கு கிருபையாகவும் இருக்கிறார், கிருபையும் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணணும், நாம இருக்கிறது என்ன பண்ணலாம், துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஐயோ நம்ம வந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு யோசனை இருக்கணும். நம்ம விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மள நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம பிரச்சனையை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம அறிந்து வச்சிருக்கோம். நீங்க அறிந்து வச்சிருக்கும் பொழுது யாரும் விசாரிக்கிறது கவலைப்படாதீங்க. அவங்க 1008 பிரச்சனை இருக்கு. யாருமே நம்ம கேட்டா கொடுக்க மாட்டாங்களே வைக்காதீங்க. அவங்க 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா விசாரிப்பதற்கும் கொடுப்பதற்கும் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கும் வழிகளை உண்டாக்குவதற்கும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை மட்டும் நம்புங்க. ஏன்னா வேதம் என்ன பண்ணுறது, போற போக்குல பேசுற வார்த்தை இல்ல, வேதம் சொல்ற வார்த்தை தான். அவர் நம்மள என்ன பண்ணுவாரா, சாதித்தபடினால் அவர் தான் நம்ம விசாரிப்பாரு. அவன் தான் நம்மள வந்து அதை நம்மள நினைப்பார். அர்த்தம் நம்ம நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதல்ல நம்ம நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் நினைச்சுட்டு இருப்பாரு. நம்ம அங்க போனல, அவர் நினைச்சுட்டு இருப்பாரு, என் மகளுக்கு வந்து ஏதாவது செய்யணும், என் மகள் நினைவா தான் நான் இருப்பேன். என்கிட்ட பேசுற போதாலும் போக இருந்தாலும் தூரமா இருந்தாலும் நான் பார்க்க முடியாம இருந்தாலும் நான் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன், என் மகள் நினைச்சிட்டு இல்ல. ஆனா அது தேவையில்லாத எனக்கு தெரியும். பிரச்சனை என்னன்றது என்கிட்ட என்ன பண்ணும், வரும் வந்து சொல்லலாம், நீ நினைச்சு கூட நம்மளே என்ன பண்ணிக்கிறது, நம்மளே நினைச்சு கூட நம்ம என்ன பண்ணணும், எங்க வந்து நிக்கணும், தேவனுடைய சமூகத்துல வந்து நிக்கணும். பிரச்சனைய சொல்லணும். அண்ணா சொன்னாங்க, இசைக்கியா சொன்னாங்க, மோசே வந்து நின்று பேசுறாங்க, தன் குடும்பத்துக்காக வந்து பேசுறாங்க. அப்ப அங்க வந்து நிக்கும் பொழுது, நீங்க சொல்லும் பொழுது, நீங்க வந்து கேட்கும் பொழுது, அவர் என்ன பண்ணுவாரு, சந்தோஷம் நிறைவாகும்படி அண்ணாவுக்கு கொடுத்தாரு இல்லையா, இசைக்கு கொடுத்தாரு இல்லையா, சிம்சோனை காப்பாத்தினாரா இல்லையா, காப்பாத்தினாரா, செஞ்சாரு இல்லையா, கொடுத்தாரு இல்லையா. அப்ப சமூகத்துக்கு வரக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். அவங்க எல்லாருக்கும் இருந்தது. அதனால அவங்க மேல கிருபை வந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, மீட்பை பெற்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது.
நீண்ட நாளா நம்ம ஜெபிச்சு இருக்கிற காரியங்கள் இருக்கும். ரொம்ப நாளா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இழைச்சி போச்சு. ஆனா சுவாசமா நம்பிக்கையோடு அவருக்கு நீங்க போகும் பொழுது நிச்சயமா என்ன சொல்றாரு, நிந்தைகளை போக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிந்தைகளை போக்குவார். எது இல்லையோ அது அங்க போய் நிக்கணும். வசனம் நம்ம கொண்டு வந்ததுக்கான முதல் நோக்கம் என்னன்னா, நம்ம தேவனுடைய சமூகத்துல நிக்கிற மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் தான் இருதயத்தை பார்ப்பாரு. மனுஷனுக்கு அவன் எண்ணத்துல என்ன சொல்லுது அப்படிதான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவான். உன் பிரச்சனையா இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாது. அதுவும் தேவன் அல்ல, தேவனே கிடையாது. தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கு. தேவ மனிதனா இருந்தா அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதே போல மனுஷனிடத்துல என்ன பண்ணாதீங்க, தேவனிடத்துல போகும். அண்ணாவை போல நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தண்ணீரை போல இருதயத்தில் இருக்கிறத ஊற்றுங்க. யாருமே பார்க்காதீங்க, எவ்வளவு பெரிய ஆளான இருந்தாலும் அது அப்படியே சுமத்து பக்கமா திரும்பி தேவனே நினைத்தரும் நீங்க கேளுங்க. பிரச்சனை நியாயம் போச்சு, இப்படிதான் ஆயிட்டேன், எனக்கு வேற வழியில நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு என்ன நீ காப்பாத்து நீங்க கேளுங்க. கேட்கும்போது எவ்வளவு பெரிய தூணா இருந்தாலும் ஒரே விளக்குல அறுத்து கொண்டு தான் பண்ண முடியும். ஆன்மீகங்களை நினைக்கிறவங்க ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடவே மறந்துறாரு. எத்தனையோ சூழ்நிலை நீங்க உங்களுக்கு இருக்கலாம், முன்பாக போய் நிற்கக்கூடிய காரியத்தை மட்டும் மறந்துடவே மறந்துறாரு. வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கதான் செய்யும், இருந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, உலகத்தை ஜெயித்தீங்கன்னு சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நாளாக 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஒரு முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியங்கள். முதல்ல நம்ம தாழ்த்தணுமா, ஏதாவது ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடணுமா. ஜெபம் பண்ணி யார் முகத்தை தேடணுமா, தேவனுடைய முகத்தை தேடணுமா. நம்ம பொல்லாத வழிகளை விட்டு விலகணும். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது நமக்கு ஒரு க்ஷேமத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் இருக்குது, ஒரு காரியம் இல்லை. முதல் காரியத்தை தாழ்வு. அல்லேலூயா. என்ன பண்ணணும், நல்ல தாழ்த்த சொல்றாரு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன பண்றாரு, என்ன பண்ணணும் அவங்க. அப்படியே முதல்ல தாழ்வை பத்தி பேசுறாரு. 2 பேர் வந்தா, நான் இவனை போல இல்லை, நான் சூப்பரா இருக்கிறேன், நான் எல்லாமே கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் உபவாசிக்கிறேன், நான் எல்லாமே கரெக்டா இருக்கிறேன், இவங்க மாதிரி நான் இல்லை அப்படின்னு ஒருத்தன். இன்னொருத்தவங்களாம் ஆகிதான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒருவரும் நான் கிடையாது, நீதிமா கிடையாது, இயேசு ஒருவரே தான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நான் மாறிதான். என்ன பாவம் பண்ணான்னு தெரியாது, சின்ன பாவமோ பெரிய பாவமோ தெரியாது. அவன் என்ன பண்றான், நேரம் வந்து நிக்கிறான். அவனுக்கு அவன் கண்கள் எதுக்கு நேரம் இருக்கு புரியல. என்ன பண்றேன், நான் மாறிதான்.
கிருபையாய் மனம் பெற நான் ஒண்ணுமா சூப்பரா இருக்கிறோம் நினைச்சுட்டு நம்ம சூப்பரா இருக்கிறோம், நம்ம கரெக்டா இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது பாஸ், செல்லுபடியாகாது. கிருபை மட்டுமே என்ன பண்ணோம், செல்லுபடியாகும். எதை கேட்கணும் நீங்க? அதெல்லாம் சொல்றது நாடு நிலைத்திருவதை கிருபை என்றும் உள்ளது. அது தாழ்வு ரொம்ப அவசியம். என்ன பண்ணுங்க, யாரு நீதிமன்றம் போறாங்க? 2 பேரும் யார் நீதிமன்றம் போனா? தன்னை தாழ்த்தினர், தன்னை தாழ்த்தினர். அப்ப என்ன பண்றாங்க சொல்றான், நான் இப்படிதான் இருந்தேன், இப்படிதான் இருக்கிறேன், இப்படிதான் போறேன், இப்படிதான் வரேன், எனக்கு என்ன பண்ணுங்க கிருபையை கொஞ்சம் தாங்கப்பா அப்படின்னு கேட்கிறான். என்ன பண்ண கிருபை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாருல. பாருங்க யோபு சொல்றாரு பாருங்க, யோபு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். களிமண் போல உருவாக்கணும். களிமண் போல உருவாக்க யோபு எவ்வளவு பெரிய ஆளு அந்த தேசத்துல, கிழக்கு தேசத்திலே எவ்வளவு பெரிய ஆளு யோபு, அவ்வளவு பெரிய ஆளு. அதான் சொல்றாரு, களிமண்ணை போல என்ன உருவாக்குனீங்க, மறுபடியும் கூட என்ன பண்ணுங்க, களிமண்ணா உருவாக்கி அப்புறம் என்ன பண்ணுவீங்க, வெளியிட்டீங்க, ஒன்னெல்லாம் மாத்திட்டீங்க, தூள் ஆக்கிட்டீங்க. எவ்வளவு பெரிய தாழ்வு, எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம கொஞ்சம் வந்துட்டாலே ஒண்ணு கையில பிடிக்க முடிய மாட்டேங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோமே, ஒருத்தர் பறிஞ்சு பேச மாட்டோமே. நான் அப்படியா, நான் அப்படிதானே, நான் கரெக்டா தான் இருக்கிறேன், எல்லாமே எனக்கு சூப்பர் தானே, அதான் ஒன்றும் கிடையாது. இவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு, நான் களிமண் தான், எல்லாருக்கும் அந்த எனக்கு மனசுல இருக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. எவ்வளவு சூப்பரா படிச்சாலும், எவ்வளவு சூப்பரா சம்பாதிச்சாலும், எவ்வளவு சூப்பரா எல்லாமே நம்ம கிட்ட இருந்தாலும் அப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம அதெல்லாம் களிமண் அவங்க நினைச்சாலும் என்ன ஆக்கிடுவாரு, இப்படி ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாரு. என்ன பண்ணலாம், தாழ்வு இருக்கும், மற்றவங்களை மதிச்சு நடத்தணும், மற்றவங்க உடல்களுக்கு இடம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அன்பா நடந்துக்கணும், எல்லாம் ரொம்ப அவசியமா. இதனால நம்ம தாழ்மையை வெளிப்படுத்த முடியும். டெய்லி சாஸ்திரமா தூரத்துக்கு கீழே ஊத்துல இருப்பீங்க, தாழ்மை எப்படி வெளிப்படுத்துவீங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மதிக்கும் போது நீங்க தாழ்மையா ஆகுறீங்க. அப்பா அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு பிரார்த்தனை, எவ்வளவு பணிவா இருக்கிறாரு. அப்ப நீங்க சொல்லலாம், நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு என்ன, நான் கிறிஸ்தவன், எனக்கு அப்படிதான் வேணும் போது நீங்க சொல்லலாம். இது தேவை நாம என்ன பண்ணோம், அலையிலுயா அலையிலுயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது, சொல்லி முடிச்சுக்கிறோம். எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. சித்தப்பா ஒருத்தர் என்ன சொல்றாரு, எனக்கு நல்லா தெரியும் உங்க அப்பா உங்களுக்கு எதுவுமே பண்ணல, ஆனா நீங்க இப்படி பண்ணி நான் எதிர்பார்க்கவே இல்லை பாருங்க. ஒரே வார்த்தை தான், நான் கிறிஸ்தவன் பாருங்க. ஒரு நல்ல அப்பாவெல்லாம் எனக்கு தெரியாது, தந்தையும் தாயும் கனம் பண்ணுன்னு சொன்ன ஒரு வார்த்தை நான் வார்த்தை பண்ணிருக்கேன். போன வாரம் தான் அந்த அதை சொல்றேன். அப்பா சாகும்போது நான் முடிவு பண்ணேன், நம்ம என்ன பண்ணோம், இது கிறிஸ்துவை அறிவிக்கிற நிகழ்வா இருக்குன்னு நான் முடிவு பண்ணேன். எங்க அப்பா செத்தோட நான் முடிவு பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீங்க தாழ்மையா இருக்கும் பொழுதோ, நீங்க சரியான காரியத்தை நம்ம செய்யும் பொழுதோ தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தாழ்மை எனக்கு ரொம்ப அவசியம். நீங்க உங்களை தாழ்த்தி என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு, அல்லேலூயா
உங்க வாழ்க்கையில ஒரு சேதத்தை கொடுப்பாரு, கிருபையை தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 38:13 பாருங்க. விடிய காலம் மட்டும் நான் என்ன மீட்டுக் கொண்டு இருந்தேன். அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் பொறுக்குவார். ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உண்மையும் மனத்தாழ்மையும் நடந்து கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும். என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் மிகவும் அழுதார். யார் அவரு? ராஜா. அவர் குடியானவங்க இல்ல, ராஜா. தேவனுடைய வார்த்தை வந்தவனே ராஜா என்ன பண்றாரு? எங்க போயிடுறாரு? எங்க போய் நிக்கிறாரு? அவர் இப்ப என்ன சொல்றாரு? என்ன பண்ணுங்கப்பா, என்ன கொஞ்சம் நினைக்கிறீங்க? ஒரு ராஜாவுடைய பிரச்சனை வந்தவனுங்க ஒரு விஷயத்த சொன்னவனுங்க முதல்ல எங்க போய் நிக்கிறாரு? அவர் யாரையும் மனுஷங்கிட்ட போல, யாரையும் மந்திரிமாரை கூப்பிடல, இல்ல தேசத்துல இருக்கிற வந்து ஞானவாசல கூப்பிடல, ஞான டிஸ்ட்ரிக்ட் கூப்பிடல, யாரும் எங்க போயிட்டாரு? நேரா தேவ சமூகத்துக்கு போறாரு. நினைக்கலாம் ஒரு விருப்பம் வேணும்னா நீங்க எங்கதான் போகணும், எங்கதான் போனோம். அந்த வழக்கத்தை வச்சுக்கணும். நீங்க உங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். இரண்டாவது தேவ சமூகத்திற்கு போகக்கூடியவர்களா இருக்கணும். அலைவையா பாருங்க. லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியாரை நினைத்தருளும் என்றார். எங்க நினைக்கிறோமா? என்ன பண்றாங்க? ஆமா, இந்த கதை, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். இவரையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. இவங்க உண்மையாலுமே இவங்க 2 பேரும் தப்பு பண்ணவங்க. ஒரு குற்றமும் அறியாதவர் நடுவுல வச்சிருக்கிறாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்? நம்ம தப்பு பண்ணோம், நமக்கு இந்த தண்டனை சரி, எங்க ஒத்துக்கிறான்? நினைத்தருளும் சொன்னா ரைட்டு. உடனே நீ என்ன பண்ணுவ? எங்க இருப்ப? என்னோட கூட இருப்பன்னு சொன்னாரு. அவன் நினைத்தருளும் சொன்னது காட்டி கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு உரையாடல் என்ன சொல்றான்? நமக்கு தண்டனை சரிதான். ஏன்? எனக்கு நாம இந்த தப்பு பண்ண உண்மைதான், தண்டனை சரிதான். முதல்ல அவனுடைய தப்பினர்கள் என்ன பண்றான்? ஒத்துக்கிறான். ஒத்துக்கினுடைய பாவம் மன்னிப்புதான். உன்னை அறிக்கையிட்டு உன்னை விட்டு விடுவாங்க. என்ன கிடைக்கும்? அறிக்கை செய்து விட்டு விட்டா கிடைக்கும். அவன் பாவங்களை மன்னிப்புல அவன் தேவனுடைய அவனுக்கு வார்த்தையை சொன்னதோட விளைவுதான் அவன் என்ன கிடைச்சது இருக்கான். அலையிலுயா, அலையிலுயா. பாவங்களை அவன் என்ன பண்றான்? நான் யாருன்றது அவன் என்ன பண்றான்? ஆமா, நான் இப்படிதான் ஆண்டது, நம்ம இது சரிதான். ஆனா அவர் முன்னாடி போன உடனே எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அப்படி நமக்கு நம்ம தாழ்மையில நம்மளுக்கு கிருபை கிடைக்கணும்னா தாழ்மை அவர் நினைக்கணும். அவர் ஒண்ணு நம்ம நினைப்பார். நினைக்கக்கூடியவர் தான். மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் நிச்சயமா உங்களை நினைப்பார். மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது தாழ்த்தணும். தேவ சமூகத்தை போய் அவரு தேடணும். தேடும் பொழுது என்ன பண்றாரு?
தாழ்மை என்றால் என்ன? யாரு நினைக்கிறாரு ஆண்டவர்? தாழ்மைன்னா என்ன கேள்வி? நேர்மையானதற்கு எதிர்பார்த்தது தான் தாழ்மை. மனம் நேர்மைன்னு மனத்தாழ்மை. நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். ஒரு காரியத்தை ஒழுங்காக ஒன்னும் ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 20 இஸ்ரவேல் ராஜா புறப்பட்டு இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சிறியரில் மகா சங்காரம் உண்டாக ராஜாக்களா ஆமா ராஜாக்கு 20 அப்போது ஆகாப் எலியாவை நோக்கி, இந்த ரதங்கள் 21:20 தான் நான் சொல்றேன். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னிட்டு ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் கண்டாயா? 20 படி 20 ஆமா 21. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் மகனே, என்னை கண்டுபிடித்தாயே என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய நீர் சென்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் ஒரு நாயாக இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணிய நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தாரை நேகோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் ஆகாபின் குடும்பமாகிய அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார் சொன்னான். என்று சொன்னார். எசபேலின் குறித்து கர்த்தர் நாயகன் எசபேலை எத்திரேலை பதில் அதிகரித்தோம். ஆகாபின் சன்னதியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியில் சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தீரும் என்றார். தன் மனைவியாகிய எசபேல் கூட்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்டு எம்மோரிய செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டார். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது அது என்ன வார்த்தைகளை கேட்டான்? இவன் வீட்டார் மேல வர நியாயத்திற்கு வார்த்தைகளை தேவ மனுஷனாகி எலியாவை கொண்டு கர்த்தர் பேசுறத கேட்டா என்ன பண்ணானா? 29 வசனத்துல பாத்தீங்கன்னா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாரா? அந்த 28 வசனத்துல என்ன பண்ணாம அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை 28 வஸ்திரங்களை கிழித்து என்ன பண்ணாவா? வஸ்திரங்களை கிழித்து இவன் யாரு? இவன் ராஜா அவங்க வஸ்திரங்களை கிழிக்க மாட்டாங்க. வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போட்டுக் கொண்டு தன் சரீரத்துக்கு ரெட்டை போட்டுக் கொண்டு உபவாசம் பண்ணி கட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். என்ன பண்ண? எப்ப
என்னைக்காவது எத்தனையோ வார்த்தைகளை நம்ம கேட்டுனே இருக்கிறோம். பொல்லாப்பு செய்யறவன் தான், நான் பொண்டாட்டி தாசன் தான், நான் பொண்டாட்டி சொன்னதெல்லாம் ஆடினவன் தான், நரகலான விக்கிரகங்களை ஆலயத்துல கொண்டு வந்தவன் தான், அடுத்தவன் சொத்தை அபகரிச்சவன் தான். இவன் மேல ஒரு நியாயத்திற்கு வரும் என்று தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு பேசுற போது நாம ராஜா, என்னால எல்லாம் சாதிக்க முடியும், என்ன மிஞ்ச யாருமே இல்ல. அவன் மனைவி பார்த்தீங்கன்னா 850 பாகால் தீர்க்கதரிசிகளை வச்சு வளர்த்தவன். எனக்கு ஏராளமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, எனக்கு எனக்கு கவலை இல்லை என்று மனமேற்றுமையை இல்லாதவனாக என்ன பண்ணான்? எப்ப தாழ்த்தினான்? தேவ வார்த்தையினால உணர்த்திக்கப்பட்ட பிறகு அவன் உணர்வடைந்து தன்னை தாழ்த்தினதுதான் தாழ்மை. எவ்வளவு வார்த்தைகள் நம்ம மேல நியாயத்திற்கு வந்து, எத்தனையோ காரியங்கள் நம்ம நினைவுக்கு வந்து, இந்த மாசம் கூட ஆண்டவர் நான் சொன்னேன், இது தேவன் சொல்லி கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதனால பின்னாடி பேச வேண்டியது முதல் வாரத்திலேயே பேச. நான் சட்டத்திற்கு சொல்ல தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்மையாக அதுதான் நினைப்பாரு. 23வது வசனம் 136 சங்கீதத்தில் என்ன பாருங்க? எப்ப வருது தெரியுமா? எப்ப பிரச்சனைகள் வருது இல்லையா? ஒரு மேட்டிமையான சிந்தை இராதபடிக்கு என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை தாங்க தெரியும். கடைசி நாளிலே நியாயம் தீர்க்க போறது எதை வச்சுதான்? வசனத்தை வச்சுதான். எனக்கு ஒண்ணும் தெரியாது என்று நீ சொல்ல முடியாதபடிக்குதான் முதல்ல வசனம் எனக்கு பிரசங்கிக்கப்படும். தேவன் கிட்ட ஒரு பெரிய பிரஷர் என்னன்னா, எதை செய்தாலும் சொல்லி அடிக்கணும்னா கூட ஒண்ணு சொல்லிட்டேன். நீ எப்பதான் இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோமோ, நம்ம மேல நியாயத்திற்கு வர மாதிரி தெரியுதோ, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம அகப்பட்டுக் கொள்ளும் என்ற சூழ்நிலை வருதோ, அப்பதான் வந்து உடனே சரண்டு தேவனுடைய பாதத்துல உன்னை தாழ்த்துவாயானால் அந்த பிரச்சனைக்கு தப்பித்து மன மேட்டிமை உள்ளவனாக பெருமை நல்லவனாக இருந்தீங்கன்னா தேவன் சங்கீதத்தில் நாம் பார்க்கணும், வனாந்தரத்தில் நம்மளை நடத்தினவரை எங்க நடத்தினார்? நம்ம வாழ்க்கை மத்த எங்க இருந்தது? கானானுக்குள்ள இருந்து ஆரம்பிக்குமா? நம்ம வனாந்தரத்துக்குள்ள இருந்து ஆரம்பிக்குமா? தேவன் நினைத்ததுனால நாம் பிழைத்தோம். தேவன் நினைத்ததுனால நாம பிழைத்தோம். தேவன் நம்மை மறந்திருப்பாரானால் நம்ம என்னைக்கு நம்ம நினைத்திருந்தாரு. ஆனா நம்முடைய நினைவுல அவர் இருக்கிறாரா என்பதுதான் தாழ்மையின் அடையாளம். இல்லையா? ஒருத்தர் செய்த நன்மையில சாகிற வரல மறக்க மாட்டேன்னு சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா?
அப்ப எவ்வளவு செய்தார் ஆண்டவர் உனக்கு எனக்கு? எதை நினைச்சார்? எதை நினைச்சார்? யாரும் நினைக்கிறாவா ஆண்டவர்? யாருக்கு கிருபையை தராரு? கொஞ்சம் சிந்திங்க. சொன்னார் தப்பு செய்ததுனால அல்ல, ஆனா நீதிமான் ஒருவனாக கிடையாது. அதெல்லாம் நினைச்சது. எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருதோ அந்த வார்த்தை தான் உனக்கு கண்ணாடி. எதுல பார்க்கணும்? அந்த கண்ணாடி நம்மள அப்படியே அப்பட்டமா காணும். ஒரு கண்ணாடி, பெரிய கண்ணாடி நிக்குது, அங்க போயெல்லாம் அங்க போய் நின்று வாங்கினா தான் பண்ணுவாங்க. தலைமையில கையில் வைப்பாங்க, பார்ப்பாங்க, இருப்பாங்க. ஏன் ஏதோ ஒரு குறை காரணம். அப்ப வேத வசனத்துக்கு முன்னாடி நீ நிற்கும் போது, வேத வசனம் உனக்கு முன்னால வரும்போது பலவிதமான குறைகள் காட்டும் போது சரிப்படுத்திக்கல. அப்படியே தான் கண்ணாடி பார்த்து எடுத்து அப்படிதான் அது பார்க்க வேண்டிய அவசியம். நம்ம கண்ணாடி பார்க்கிறவங்க தாங்க சரிப்படுத்திக்குவா. அப்ப தேவ வசனம் தனக்கு முன்னாக வரும்போது அந்த வசனத்துக்கு விரோதமா நான் நடந்துட்டேன், ஆண்டவரே நீ சொன்ன நியாயத்திற்கு ஒன்றும் எனக்கு வேண்டாம், தயவா மன்னிச்சிருங்க என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற அந்த தாழ்மைக்கு தான், அந்த மனுஷனுக்கு தான் ஜபத்துல 2 பேரும் பார்த்தா ஒருத்தர் பெருமை நினைச்சு நான் பாடுதான் நானே. ஆனா எதை நம்பி நான் வந்திருக்கிறேன் என்ற உங்களுடைய சந்தோஷத்துல அவன் உன்னை எதிர்பார்த்து வந்தான். அவன் பேக்ரவுண்ட் எதுவுமே போடல இல்லையா? ஆயக்காரன் சொல்லப்படுது. வழி வசதிக்கிறான். அப்போ ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யணும் இல்லையா? ஓரளவுக்கு குறையில்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்பான். அன்னைக்கு அரசாங்கத்துல வேலை செய்யறதெல்லாம் பெரிய மதிப்பு தானே. நம்ம காலத்திலே சொன்னாங்க மாடு மேய்க்கிறான கூட அரசாங்கத்துல போய் மேய்க்கணும். கௌரவமா இருந்தது. மழை பெஞ்சாலும் காத்து அடிச்சாலும் சம்பளம் வந்துடும், ஒரு குறை கிடையாது. ஆனா தனியா வேலை செய்தா சில நேரத்துல பிரச்சனை, வேலை செய்ய முடியாது. கவர்மெண்ட் வேலை செய்யணும். இந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல அன்னைக்கு அரசாங்கத்துல வேலை செய்வாங்க. ஆனா அவன் தேவ சமூகத்துல சொல்றான், என் வேலையில என்ன பண்ணான்? நமக்கு முன்பாக வந்து நிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் தான், நான் அழுக்கு படிச்சவன் தான். ஆனா ஒண்ணு நம்பி வந்திருக்கேன், கிருபையை நம்பி வந்திருக்கேன், இலக்கத்தை நம்பி வந்திருக்கேன். தாழ்மை மேன்மையே அவன் வாழ்க்கையில் நமக்கு மேன்மை வேணும்னா என்ன வேணும்? அப்ப மன மேன்மைக்கு எதிரான ஒரு துண்டு தான் மனத்தாள். நமக்குள்ள அது வருது. நமக்குள்ள அந்த பெருமை நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா, நமக்குள்ள இருக்குதா, வேற பிள்ளைகளா இருக்குதா, இந்த பெருமை என்ன பண்ணிட்டே இருக்குதுன்னா இருக்குதே. அதனாலதான் பவுல் சொல்றா, கொட்டுகிற ஒரு பிரச்சனையை தேவை. அடிக்கடி 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 ஏதாவது ஒரு பிரச்சனையில என்னை சிக்க வச்சு நான் நல்ல எல்லாம் ஏசுகிறேன்னு சொல்லக்கூடிய நிலையை உண்டாக்குகிற ஒரு காரியம் எனக்குள்ள இன்னும் மனக்காடு. எப்பெல்லாம் பிரச்சனை வந்தா எங்க வரும்? பிரச்சனையே வரலன்னா யாருக்கு வரமாட்டாங்க. எனக்கு தான் போறேன், எனக்கு
நல்லா இருக்கிறவங்க எங்க வர மாட்டாங்க. இங்க இருக்கிற பொருள் எல்லாம் நல்லதல்ல, எல்லாம் மாயம். எதுவுமே நம்ம கூட கூட வரப்போகுது கிடையாது. என்ன வரப்போகுது? பார்த்து பார்த்து கட்டின வீடு வந்துருமா, தேடி தேடி கண்டுபிடிச்ச முன்னாடி நம்ம கூட வந்துருமா. எதுவுமே நம்ம கூட வரப்போகுது, எதுவுமே நம்ம கூட நம்ம செய்த கிரியை இருந்தால் நம்ம கூட வரும். நம்ம செய்த காரியம் தான் நம்ம கூட வரும். அந்த செய்த காரியம் பெருமையினால செய்ததா இல்ல தாழ்மையினால செய்ததா என்பதை தீர்மானிக்கும். நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ₹10 ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியுது, ₹100 தர முடியுது, பெருமை ஒன்றும் கிடையாது. அவனுக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தாரு. கடனை இது என கொடுத்தது ஆண்டவர், கொடுக்க சொன்னது ஆண்டவர். ஏன்னா நற்கிரியைகளை செய்வதற்காகவே என்னை வச்சிருக்கேன். அப்ப அந்த கிரியைகளை செய்யற ஏன்னா அதற்காகவே எனக்கு தெரிஞ்சது. அந்த தாழ்மை இருக்கும்னால பெருமையை மேற்கொள்ளலாம். காட்சி இருந்தா வாங்க, நேரம் குறைவா இருக்கு. சமூகத்துல போகும்போது குடும்பத்தோட நன்றி சொல்லுவேன். கொஞ்சம் ஆண்டவர் தாமே 6 மாதங்கள் தேவன் தாமே நடந்து 7வது மாதத்தோட சமூகத்துல வைத்துட்டாங்க. அதற்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே எனக்கு நல்ல வேலையிலே வருமானம் தேவன் தாமே கொடுத்து வந்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இம்மட்டும் என் தேவைகள் அனைத்துமாக சந்தித்து வந்தாங்க. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த சரீரத்துல நல்ல ஆரோக்கிய சொல்லிட்டு கிளப்பி கொடுத்துருந்தாங்க. என் கால் ரொம்ப வீக்கமாவே இருந்துச்சு. ஆண்டவர் தாமே நல்ல பிரேயர் எல்லாம் போய் ஜோமனும் கத்தர் தாமே தூக்கிட்டு கூட கொண்டு போய் ஜோமனு தேவன் தாமே நம்பிக்கையெல்லாம் முறைந்து கத்தர் தாமே தூக்கி சொன்னாங்க. அதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தர் மட்டும் நடத்துவாங்க. விசுவாசாட்சி அரசு தெரிவிக்கிறாங்க. ரொம்ப உடம்பு முடியாம நான் வந்த ஜனங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கும் பார்த்து பேசுறதுக்கும் தேவன் பெருவத்தை போட்டிருக்கிற ஊழியங்களில கர்த்தர் என்ன நடத்தினார். ஒரு கல்வி நாங்கள் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்தோம். முன்னாள் வந்து தீர்ப்பு போறாங்க, நடந்து போறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த 17ஆம் தேதி விடிய காலை 3 மணிக்கு என்னை துடித்து எழுந்து செய்தாங்க. ரெண்டு பார்த்து வெஸ்டர்ன் போயிட்டு வரும்போது டைம் பார்த்து 3 மணி திருப்பி பக்கத்தான் திருப்ப எழுப்பினாரு. ஜெபம் பண்ணி எல்லா காலையிலும் ஜெபம் பண்ணினாரு. 6 மணிக்கு போன் கால் வந்தது. இது போல மனைவி பேசினாங்க. அவருடைய வாய் பிளட்டாக வந்து பிளட் நிற்குது. அவங்க காரணத்திற்காகவே திடீர்யாக என்னை எழுப்பினாரு. எனக்கு தெரியாது. தேவதை 2 நாள் கழிச்சு மறுநாள் தான் எடுத்தாங்க.
அடக்க ஆராதனை பண்ண அந்த காரியங்கள் எல்லாம் இருந்து செய்யப்படுற கர்த்தருக்கு பயனாக ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் கர்த்தர் செய்த நன்மை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழக்கமா ரொம்ப கடினமாயிட்டேன். 2 கிருபைகளை தந்து எங்களை தாங்கி நடத்தின ஆண்டவருக்கு தேவ சமுத்திரம் சாட்சியா கர்த்தருக்கு சாட்சியா நிறைய முதல்ல பார்க்கும் குறையிலிருந்து வேலைகள் நன்றி ஞாபகமே இருக்க மாட்டேன். எப்படி ஞாபகம் இருக்கும். காரியங்களுக்காக என்ன பண்ணாங்க, சபையினுடைய ஊழியர்களுக்காக சபை மக்கள் ஜெபிக்கணும். அதுக்காக சபைக்காக ஊழியர்களுக்கு மட்டும் இல்ல, சபையில இருக்கிற எல்லா மக்களுக்காக நீ ஜெபிக்கணும். அது நிச்சயமா உங்க மேல வேலை. பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்து இருக்கிற ஜனங்களை நீ அன்றைய ஆறுதலான வார்த்தைகளை பேச கடமை. ஒரு தகப்பனின் பிள்ளைகளாக அவருடைய வீட்டுக்குள் நம்மளை வைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். புதன்கிழமை பாசிங் பிரேயர் இருக்கு, 24 வேலை செய்து அமாவாசை பிரேயர் இருக்கு. கரெக்டா 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 7:30 மணிக்கு அதை முடிக்கிறேன். செய்தி இருந்தாலும் கூட நேரம் என்னால முடிக்கிறது. நாங்க அதுல கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா வந்து பங்கேற்குங்க. 5:30 மணிக்கு வர வேண்டிய யாரு 6 மணிக்கு வந்தா உடனே ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சு ஒரு 4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு. ஒன்றுக்கும் கடைசி நாட்களில பல பிரச்சனைகள் வரப்போகுது. எவ்வளவு கவலை நான் திரும்ப சொல்றேன். ஜபமா உங்க கவலை அந்த ஜபம் அவனுக்கு பெரிய, அதாவது அவர்களுக்கான பாதுகாப்பு உனக்கும் குடும்பத்திற்கும் உன் செயல்பாடு எல்லாத்துக்கும் அதுதான் உனக்கு வேலை. அந்த ஜபம் குறையும் போதுதான் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில ஆரம்பமாகும். எதிர்க்கிற ஜனங்களை கண்டா விசாரிச்சு தேவ வசனங்களோட ஜெபிக்கிற இன்னும் ஜனங்களை கண்டா அதிகமான பயம். ஏன்னா அது போராடி ஜெபிப்போம், தேவ வார்த்தையில வளருவோம், செயல்படுவோம், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஏஜி சபையில இருந்த பார்த்து நடித்தார். ஏராளமான பாதிப்பு பிள்ளைகள் வளர்கிறதுக்கு அந்த ஒரு காரணமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷமாவது எனக்கு தெரிஞ்சவர்கள். வாழ்க்கையில இந்த பசங்களுடைய வாழ்வுக்காகவே ஒரு குறிக்கோளா அது மாறும். வாழ்க்கை கூட அதனால செஞ்சு போச்சு. கட்டளை ராஜ்யத்துக்கு சேர்ந்தாங்க. எத்தனையோ கஷ்டங்கள் நெருக்கும் தன்மையோட அவர் எல்லாவற்றையும் கஷ்டத்தை பொறுப்படுத்திக்கணும். நல்லடக்கங்கள்லாம் கஷ்ட ஆசீர்வதிக்கணும். நன்றியோட